சும்மா பொதுவா எனக்கு அது வேணும்னு வேண்டிட்டு அப்புறம் அழக்கூடாது. கடவுள் நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லையேன்னு குறை சொல்லக்கூடாது. ஏன்னா, நம்ம எது கேட்டாலும் கடவுள் அத குடுப்பார். அதனால கேட்கறதுல கவனமா இருக்கணும். இத சொல்றதுக்கு ஒரு மகாபாரத கதை இருக்கு. சூதாட்டம் முடிஞ்சுடுத்து. பாண்டவ அத்தனையும் தோத்துட்டு எல்லாத்தையும் துரியோதனுக்கு கொடுத்துட்டு 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிச்சுட்டு பழையபடி ராஜ்ய பரிபாலனத்துக்கு வரணும். துரியோதன்ட்ட போணுமே. அதனால ஸ்ரீகிருஷ்ணரை சொல்றா, "நீ ஒரு தூதனா போயிட்டு வாப்பா" அப்படி. சரி, ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கிறார், "நான் என்னப்பா அங்க போய் கேட்கறது? நீங்க சொல்லுங்கோ" அப்படிங்க. யுதிஷ்டிர் சொல்றார், "இந்த பாருப்பா யுத்தமே வேண்டாம். எல்லாரும் செத்து போயிடுவா இந்த பக்கம் அந்த பக்கம். அதனால துரியோதன்ட்ட ஒரு 5 நகரங்கள், இல்ல 5 கிராமங்கள், இல்ல 5 வீடுகள், இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 5 குடிசை குடுக்க சொல்லுப்பா" அப்படி. பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் அவ்வளோ கோவம். "இல்ல இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு அரசு திரும்ப கிடைக்கணும். யுத்தம் தவிர்க்க முடியாதது. யுத்தம் நடந்தே தீரும்." "என்ன கிருஷ்ணா, நீ பாஞ்சாலியை பார்க்கலையா? திரௌபதி பாரு, தலையை விரிச்சு போட்டுன்னு உட்காந்துருக்கா" அப்படிங்கிறான். நகுலன் சகதேவன் நிக்கிறா. நகுலன் பேசவே இல்லை. சகாதேவன் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கிறார், "சகதேவா, நீ ஏன்ப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற?" அப்படிங்கிறார். சகதேவன் சொல்றான், "கிருஷ்ணா, வாசுதேவா, நீயே கடவுள். எது நடக்க போறதோ அது நீ உனக்கு தெரியும். என்ன நடக்கணுங்கிறதையும் டிசைட் பண்றது நீதான். எங்களுக்கு என்ன கிடைக்க போறதோ அதுவும் உனக்கு தெரியும். நீயே படைக்கிறவன், நீயே காக்கிறவன். எனக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையேப்பா" அப்படின்னு. அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், "அப்படியா? நீ இவ்வளவு அறிவுள்ளவனா இருந்தா என்ன ஏன் நீ கட்டி போடக்கூடாது? கட்டி போட என்ன?" அப்படின்னு. அவ்வளவுதான். தன்னோட ஆழ்ந்த பக்தி, அன்பு, சகதேவன் என்ன பண்ணிட்டான், தியானத்துல கிருஷ்ணரை கட்டி போட்டான். கிருஷ்ணருக்கு அப்படியே உடம்பு சூடாயிடுச்சு. ஏன்னா அந்த பாசக்கட்டுல கிருஷ்ணரால சொல்றார், "சகாதேவா, என்ன நீ அவுத்து விட்டுடு. இனிமே இந்த கட்டு வேண்டாம்" அப்படி. "என்ன ஒரு வரம் தரேன் உனக்கு. நான் என்ன வரம் கேளு. இந்த உன்னோட அன்பான பக்திக்கு, உன்னோட ஆழ்ந்த பக்திக்கு, உன்னோட அதிபுத்திசாலித்தனத்துக்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு வரம் தரேன்." சகதேவன் சொல்றான், "கிருஷ்ணா, எங்க 5 பேரையும் நீ எப்பவும் பாதுகாக்கணும். எங்களை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது." பகவான் இல்லையா கிருஷ்ணர், "ததாஸ்து" அப்படின்ட்டார். "நீ கேட்டதை கொடுத்துறேன்டா" அப்படின்ட்டார். அப்ப இவன் சகதேவன் கொஞ்சம் நகர்ந்து போறான். கேட்டுட்டு இந்த வரத்தை வாங்கிட்டு நகர்ந்து போறான். கிருஷ்ணர் சொல்றார், நீ இவ்வளவு பெரிய புத்திசாலி, ஆனா நீ சரியான வேண்டுகோளே வைக்கலையடா. நீ எதை கேட்கறியோ அதைத்தானே நான் தர முடியும். நீ உங்க 5 பேரை பத்தி மட்டும் தானே கேட்ட. நீ உங்களோட 5 குழந்தைகளை பத்தி கேட்கல. உங்களுக்கு அடுத்து வர பரம்பரையை பத்தி கேட்கல. உங்களோட நாட்டை பத்தி கேட்கல. உங்களோட மக்களை பத்தி கேட்கல. உங்க 5 பேரை மட்டும் காப்பாத்துன்னு சொல்றியே. நீ கோரிக்கையை சரியா வைக்க வேண்டாமா? நீ கேட்ட, நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. அது என்ன ஆச்சு? அது அந்த யுத்தம் நடக்கிறது, மகாபாரத யுத்தம், எல்லாரும் செத்து போயிட்டான். பாண்டவாளோட 5 குழந்தைகளும் செத்து போயிட்டான். அபிமன்யுவோட